பயங்கர கேவலப்படுத்தணும், மீனாவை கேவலப்படுத்தணும் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயத்தை பண்றாங்க. அது அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆகி அதனால பாத்தீங்கன்னா முத்துட்டு அவங்க 2 பேரும் தான் பயங்கர அவமானப்பட்டு நிக்கிறாங்க. அதாவது மீனோட தங்கச்சி சீதாவையும் டிராபிக் போலீஸ் அருண் இருக்கார்ல, அவரையுமே இந்த மாதிரி 2 பேரையும் பைக்ல ஒண்ணா வச்சு இந்த மாதிரி முத்து பாத்துறாரு. பார்த்துட்டு என்ன ஏது அப்படின்னு கேட்கலாம் அப்படின்ட்டு அந்த ஸ்பாட்ல போகும்போது அங்க இருந்து சீதா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து அருண் போயிட்டு இந்த மாதிரி கேட்கறாரு, எதுக்கு இந்த பொண்ணு முன்னாடி சுத்திட்டு இருக்க, அந்த மாதிரி என்ன பழி வாங்குறதுக்காக அந்த பொண்ணு முன்னாடி சுத்திரி அப்படின்னு கேட்கும். என்னடா சம்பந்தம் பேசிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவர் கேட்க, அதுக்கு முத்து என் ஒய்ஃபோட தங்கச்சி சாண்டா அந்த பொண்ணு, அது முன்னாடி வேணுட்டு தானே சுத்துற அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் வந்துட்டு நான் லவ் பண்றேன் அப்படின்ட்டு என்னமோ சொல்றாரு. அதுக்கு இவர் ஒன்று சொல்றாரு. அப்படியே அது ஒரு பயங்கர வாக்குவாதமாகி அந்த இடத்துல ஓரளவுக்கு அது சால்வ் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை முத்து வீட்டில் வந்து இந்த மாதிரி மீனாட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி சீதா லவ் பண்றாள், அந்த மாதிரி பைக்ல போனா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட விஜயா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மீனோட ஃபேமிலி ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசுறாங்க. அந்த டைம்ல அங்க இருந்தவங்க நீ இதாண்டா நல்லா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மீனா வட்டிக்கிறாங்க. என்னமோ சொன்னீங்க, எனக்கு இந்த மாதிரி அறிவுரைலாம் சொன்னீங்க, உங்க தங்கச்சிக்கு நல்ல அறிவுரைலாம் சொல்லுங்க, உங்க தங்கச்சியோட நான் எவ்வளவு மேல் அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லி இந்த மாதிரி ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. அப்ப அங்க இருந்து முத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்லரமா நீ அந்த பொண்ணு ஒண்ணு, அந்த பொண்ணு லவ் பண்ணுது, நீ பண்ணது திருட்டு தானே, ரெண்டும் ஒண்ணாகாது. மீன் அந்த பார்லரமாக்கு போட்டு எப்படி பேசிட்டு பாத்தியா, அதாவது எங்க அம்மா ஒண்ணு இந்த பார்லரமா ஒண்ணு, 2 பேரும் இன்னைக்கு திருந்தவே மாட்டாங்க, ஒரு ஜாடிக்கேத்த மூடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த 2 பேரும் தான் அப்படி சொல்லி மறுபடியும் ரோகிணி ஒரு மாதிரி கேவலப்படுத்தி விட்டுறாரு. அதுக்கிட்ட ரோகிணி பாத்தீங்கன்னா இந்த அவமானம் நமக்கு தேவையா, பேசாம வாய மூடிட்டு சும்மாவே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.